அரசியலே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் இதனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின் மீது அவதூறுகளை அள்ளி வீசிவிட்டார். அந்த அவதூறுகள் என்ன அப்படிங்கறத நாம இங்க பார்க்கலாம் என்று சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அந்த ஜட்ஜஸ் கேட்ட கேள்விகளை அங்க கேட்க ஆரம்பிக்கிறார். இங்க விசாரணை நடந்துட்டு இருக்கு. தனிநபர் ஆணையம் அப்படிங்கறத அமைச்சிட்டீங்க. இந்த தனிநபர் ஆணையம் அமைச்ச கொஞ்சம் நேரத்திலே அடுத்ததா தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் சார்பாகவும் அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் சார்பாகவும் ஏகப்பட்ட விளக்கங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இந்த விளக்கம் ஏன் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அமுதா ஐஸ் அவர்களா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளா இருக்கட்டும், அவங்க எல்லாமே அவங்க மறுபடியும் ரிப்பீட் மோட்ல என்ன கொடுத்துட்டு இருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்றாங்க. இங்க 600 காவலாளிகளை நாங்க காவல்துறை சார்பாக நாங்கள் நிப்பாட்டி வச்சிருந்தோம். இங்க இத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருந்தாங்க, இவ்வளவு பேர் இறந்து போனாங்க, இதுக்கு காரணம் இந்த ஸ்டாம்பேடுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அஜெண்டாவை போர்ட்ரேட் பண்றதற்காக அரசாங்கம் அமைதியாக இருந்தாலும் அரசாங்க அதிகாரியை வைத்து இங்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு காய் நகர்த்தினார். அப்படின்னா இதை நீதிமன்றம் கேள்வியா கேட்டது. எங்க விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, நீங்க பாட்டுக்கு அரசு அதிகாரிகள் இல்லாட்டி காவல்துறை அதிகாரிகள் பேட்டி கொடுக்கும் போதுதான் டவுட்டா இருக்கு, இந்த விசாரணை நல்லபடியா நடக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் உருவானது என்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை விஜய் அவர்கள் இந்த ஒரு மீட்டிங்கின் போது பேசுகிறார். இயற்கையும் இறையும் நம்மை வழி நடத்தும் அப்படின்னு சொல்ற அந்த கூற்றை மறுபடியும் இன்று விஜய் அவர்கள் கூறியிருக்கிறார்கள்.